கண்ணாடியில் வேறு ஏதோ பெண் தெரிந்தால் என எழுதியிருந்ததை படித்ததும் ஜோவிற்கு உடல் சிலிர்த்து கொண்டது. இதுக்கு மேல இந்த டைரியை படிக்க வேண்டாம் என ஜோவின் மனம் கூறினாலும் அதற்கு பிறகு அவளோட கணவருக்கு என்னதான் ஆச்சு என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் மேற்கொண்டு படிக்க தொடங்கினாள். எப்படி அவருக்கு பதில் இப்படி பெண் தெரிகிறாள் என முதலில் சற்று குழப்பமாக இருந்த எனக்கு உண்மை புரிந்தது. ஐயோ, என் கணவரோட உடல்ல அந்த பெண் இல்ல பேய் புகுந்திருக்கு. சுடுகாட்டுக்கு பக்கத்துல குடி வந்ததுக்கு இதுவா தண்டனை? எப்படியாவது என் கணவரை குணப்படுத்தணும். அதுக்கு நல்ல வழியை யோசிக்கணும். கடவுளே எங்களை காப்பாத்து என்ற அந்த பெண் அந்த டைரியில் எழுதியிருந்ததை படித்ததும் அந்த பெண்ணின் மீது இரக்கம் வந்தது ஜோவிற்கு. இவ்வளோ நல்ல பெண்ணை பார்த்தா நம்ம இப்படி பயந்துட்டோம் என நினைத்து கொண்டாள் ஜோ. மேற்கொண்டு படிக்க டைரியை திருப்பினாள். ஆனால் இடையில் உள்ள பல பக்கங்கள் தண்ணீரோ அல்லது வேறு ஏதோ திரவம் பட்டோ அழிந்து போயிருந்தன. ச என சலித்து கொண்டபடி அழிந்து போன பக்கங்களை ஒவ்வொன்றாக திருப்பினாள். பல பக்கங்களை திருப்பிய பின் அழியாத பக்கம் இருக்க அதை படிக்க தொடங்கினாள் ஜோ. என் கணவரும் நானும் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஜோ அதை படித்ததும் சிறிது புன்னகை செய்தாள். என் கணவரின் தேவையை நானே பூர்த்தி செய்கிறேன். அவருக்கு தேவையான உணவை நானே தயார் செய்து கொடுக்கிறேன். சில சமயங்களில் தெய்வ சக்திகளால் அதற்கு இடையூறு ஏற்படுகிறது. ஜோ அதை படித்ததும் குழப்பமானாள். இது என்ன? இவ உணவு தயாரிக்கிறதுல எப்படி தெய்வ சக்திகளால இடையூறு ஏற்படும்? மேற்கொண்டு படிக்க தொடங்கினாள் ஜோ. இப்போதும் பல தாள்கள் மேலும் அழிந்து போயிருக்க அழியாதிருந்த பக்கத்திற்கு சென்று படிக்க தொடங்கினாள். இன்று எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான நாள். காரணம், இன்று எங்களுக்கு நல்ல வேட்டை. பல நாட்களாக இறந்து போனவற்றை சாப்பிட்டு வந்த எங்களுக்கு இன்று இறை உயிருடன் மாட்டியுள்ளது. ஜோ அதை படித்ததும் அதிர்ச்சியானாள். இது என்ன, உயிரோட இறையா? என்ன இப்படி எழுதியிருக்கா என நினைத்து மேற்கொண்டு படித்தாள் ஜோ. எதிர்வீட்டு பெண்ணை ஏமாற்றி ஒரு வழியாக உள்ளே கூப்பிட்டு வந்து விட்டேன். அவள்தான் இன்று எனக்கும் என் கணவருக்கும் விருந்து. ஜோ அதை படித்ததும் அவளது கை பயத்தில் நடுங்க அந்த டைரியை அப்படியே கீழே போட்டு விட்டாள். ஜோவின் இதய துடிப்பு எகிர தொடங்க, ஐயோ, இது என்ன இப்படி எழுதியிருக்கா? அப்போ இந்த பெண் இப்போ உண்மையா உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அழிஞ்ச அந்த பக்கங்கள்ல இது சம்பந்தமான விஷயங்கள் இருந்திருக்கலாம் என நினைத்து கொண்டாள் ஜோ. சரி, என்னமோ இருந்துட்டு போட்டும். இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. எப்படியாவது வெளியே போயிடணும்.